வணக்கம் மக்களே, இன்றைக்கி சிவப்பரிசி வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். முட்டை பிரியாணி மாதிரி. அதுக்கு தேவையான பொருள் சிவப்பரிசி 3/4 கிலோ, ஒரு 10 முட்டை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, நெய், பட்டை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய். சிவப்பரிசி அது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். சிவப்பரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை வேக வச்சுக்கலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்பு போட்டுக்கலாம், பட்டை வகை போட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கின பிறகு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா தக்காளியெல்லாம் வதங்கணும். இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கணும். வதங்கின பிறகு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அதிலவே நான் இந்த யானத்தில் ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு இந்த யானை அளவு ஒரு யானை தண்ணி ஊற்றி செய்ய போகிறேன். சாப்பாடு வெந்துக்கின்னு இருக்குது. சிவப்பரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்துட்டு சாப்பாடு பதம் வந்துருக்குது. அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரவுண்டு எண்ணெய் விட்டு சிக்கன் மசாலா தூள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கின பிறகு முட்டையை சேர்த்துக்கின்னு ஒரு 2 பெரட்டு விட்டு சாப்பாடில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நீரை விட்டு கடாயில் முந்திரியை வறுத்து சாப்பாடில் சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் சேர்த்துக்கின பிறகு முந்திரியெல்லாம் சேர்த்துக்கின்னு கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் கிண்டி விட்டு மூடிட்டு ஸ்டவ்வில் கொஞ்சம் சுடு தண்ணி ஏனத்தில் காய வச்சுக்கின்னு தம் போட்டு விடலாம். தம் போட்டு வச்சுது 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோம். நல்லா இருக்குது சாப்பாடு. சிவப்பு அரிசியில் இது வரைக்கும் யாருனாலும் பிரியாணி செஞ்சாங்களா தெரியல எனக்கு. முதல்ல நான் செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிவப்பு அரிசியில் முட்டை பிரியாணி செஞ்சால் உடம்புக்கு நல்லது தான். சிவப்பு அரிசி இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா அருமையாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும்.